ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சாட் வித் ஹரிணி. ஒரு வழியா இன்னைக்கு செகண்ட் லவ் ஷோ முடிவுக்கு வந்தாச்சு. ப்ராமிஸ் ரிங் எக்ஸ்சேஞ்ச் மொமெண்ட்ஸ் கடைசியில நடந்த அந்த அன்எக்ஸ்பெக்டடான ட்விஸ்ட் இது எல்லாத்தையும் பத்தி பேசாம இருக்க முடியுமா? வாங்க இன்னைக்கு ஃபினாலே ரிவ்யூக்குள்ள போலாம். பட் போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கிராண்ட் ஃபினாலேன்றதுனால ராஜமாதாவும், ஸ்ருதிகாவும் அவ்ளோ அழகா ரெடி ஆயி வந்திருந்தாங்க. வந்ததுமே 2 பேரும் பேசினது யார பத்தி இருக்கும்? அந்த 4 ஜோடிய பத்தி தான். அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்ல அவங்க எடுத்துட்டு வந்த பேக்கேஜ், போட்டுட்டு வந்த மாஸ்க்கு, இப்போ அவங்க ரைட் நவ் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பாண்ட் பத்தியும் டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது எப்படின்னா, இவங்க எப்படிப்பட்ட ஒரு பாஸ்ட் டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு, இப்போ ரைட்டான பார்ட்னர சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்கக்குள்ள சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வந்திருந்தாலும், அத கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தியும், ஒரு ஒரு ஜோடிஸ் பத்தியும் அவங்களோட ஒப்பீனியன்ஸ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன, ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தருணம், அதாங்க ப்ராமிஸ் ரிங் எக்ஸ்சேஞ்ச்க்கான டைம் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு தேஜஸ், நேஹா ஜோடிய தான் கூப்ட்டுருந்தாங்க. அவங்க பொண்ணு மாப்பிள்ளை கணக்கா செம்மையா ரெடியாகி வந்தாங்க. அவங்களுக்காக மறக்கவே முடியாத மாதிரியான ஒரு 4 தினஸ்ல வீடியோ போட்டு காட்டுனாங்க. இத்தன நாள் அவங்க வீட்ல இருக்கும்போது, அவங்களுக்குள்ள இருந்த ரொமான்ஸ், கோவம், எமோஷனல் அழுகன்னு டிசைனா வீடியோ போட்டு காட்டிட்டு, அந்த ப்ராமிஸ் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ற இடத்துக்கும் போயிட்டு, பீட்டர் மாமா தேஜஸு நேஹாவ பார்த்து செம்மையா டயலாக்ஸ்லாம் சொல்லி, நேஹாக்கு ப்ராமிஸ் ரிங்லாம் போட்டு விட்டாரு. 2 பேரும் மாத்தி மாத்தி மோதிரத்த மாத்திக்கிட்டாங்க. அது பார்க்கவே செம்ம கியூட்டா, ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. நெக்ஸ்ட் அபித், நிவேதிதா ஜோடிஸ் வந்தாங்க. அவங்களுக்குமே 4 விதமான வீடியோஸ்லாம் போட்டு காட்டியிருந்தாங்க. அத பார்த்து 2 பேரும் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. ஆனா, "வில் யூ அக்செப்ட் மீ?" அப்படின்னு அபித் கேட்டப்போ, நிவேதிதா யோசிச்சாங்க பாருங்க. அது கொஞ்சம் பார்க்க டூ மச்சா தான் இருந்தது. "என்னம்மா இவ்ளோ சீனா போடுறியேம்மா?" அப்படின்ற மாரி தான் இருந்தது. அதுக்கப்புறமா 2 பேரும் மாத்தி மாத்தி மோதிரமும் மாத்திக்கிட்டாங்க. அடுத்ததா, த மோஸ்ட் அவைட்டிங் கப்பிள் விக்கே அண்ட் பிரியங்கா 2 பேரும் வந்ததுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து செம்ம அழகா இருக்கேன்னு சொன்னப்போ கூட பிரியங்கா ஓவரா பண்ண மாரி தான் எனக்கு பட்டுச்சு. நெக்ஸ்ட் அவங்களுக்குமே 4 விதமான வீடியோஸ்லாம் போட்டு காட்டுனாங்க. அப்ப கூட 2 பேரும் கன்வின்ஸ் ஆகல. எனக்கு இந்த மாதிரி ஒரு பெர்சன் வேண்டாம். என்னோட பீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ரிங்க மாத்திக்கவே முடியாதுன்னு பிரியங்கா சொல்லிட்டாங்க. விக்கேவுக்கும் அதுல இஷ்டமே கிடையாது. பட் அவர் மனசுல கொஞ்சம் காயங்கள், கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. அது நல்லாவே நமக்கு தெரியுது. அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் கப்பிள் தினேஷ், வீணா தான். அவங்க வந்தாங்க. தினேஷோட ஹேர் ஸ்டைல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. 2 பேரும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. பிரைட் அண்ட் க்ரூம் மாரி தான் இருந்தாங்க. ப்ராமிஸ் ரிங்க பண்ற அந்த டைம்ல 2 பேரும் ஒரு எமோஷனல் ஸ்பீச்ச குடுத்தாங்க பாருங்க. அதுல வீணாலாம் ரொம்ப எமோஷனல் ஆகி பேசினாங்க. 2 பேரும் மோதிரமும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. லாஸ்ட்டா ராஜமாதா என் ஸ்பீச்ச குடுத்தாங்க பாருங்க. லவ் மேக்ஸ் லைஃப் பியூட்டிஃபுல்னு முடிச்சு, இந்த ஷோ முடிவுக்கு வந்தாலும் சீசன் 2ல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த சீசனுக்கு எண்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. நானும் உங்கள காமன் மேன் ஷோல எபிசோட்ல சந்திக்கிறேன். இந்த ஷோ முடிஞ்சா என்ன? நமக்கு தான் காமன் மேன் ஷோ இருக்குல்ல. செகண்ட் லவ் ஷோல எப்படி எனக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் குடுத்தீங்களோ, அதே மாதிரி அப்கமிங் ஷோஸ் காமன் மேன் அண்ட் பிக் பாஸ் ஷோக்கும் குடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.